2025ல நம்ம இந்தியால இருக்கிற குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமா கொடுக்கப்படுற தண்டனையை தூக்குல போடுறதுதான். இதுவும் ரொம்ப ரேரா தான் நடக்கும். அப்படியே வேர்ல்டு வைடா பார்த்தோம்னா லேத்தல் இன்ஜெக்ஷன், எலக்ட்ரிக்கல் சேர், ஃபயரிங் ஸ்குவாட், பீஹெட் அப்படின்னு சில மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போற பழங்கால தண்டனைகளோட இதை கம்பேர் பண்ணோம்னா இப்போ கொடுக்கறதெல்லாம் தண்டனைகளே இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இந்த வீடியோல மனுஷனுக்கு மனுஷனே கொடுத்துக்கிட்ட 18 கொடூரமான தண்டனைகளை அதோட புருட்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேங்க் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னா தெளிவா பார்க்கலாம். சோ அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்கா நம்பர் 18ல நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் தி ஹேர்டிக் ஃபோர்க். இந்த தண்டனையை பொறுத்த வரைக்கும் விக்டிம்ஸோட கை கால்களை கட்டி போட்டு ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கிற இரும்பு கம்பிகளை அவங்களோட கழுத்துல கட்டி விட்டுருவாங்களாம். வலி தாங்க முடியாம அவங்க கழுத்தை கீழே இருக்க ட்ரை பண்ணாலோ அல்லது அவங்க எச்ச முனுங்க ட்ரை பண்ணா கூட அந்த கூர்மையான கம்பிகள் அவங்களோட உடம்புக்குள்ள குத்தி கிளிக்க ஆரம்பிக்குமா. இது தொடர்ந்து 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் கூட இந்த தண்டனை கொடுக்கப்படுமா. இந்த கேப்ல சாப்பாடு தண்ணி அப்படின்னு எதுவுமே அந்த பிரிசனர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. பசியிலேயே பாதி பேர் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிச்சம் இருக்கிற சில பேரும் அந்த காயங்களால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தே இறந்துருவாங்களாம். இதையும் தாண்டி சில பேர் பொழைச்சாலும் அவங்களும் மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆகி தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய பனிஷ்மெண்ட் தான் ஜூடஸ் கிரெடல். இந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்டிம்ஸ பிரமிட் ஷேப்ல இருக்கிற அந்த ஷார்ப்பான எட்ஜ்ல தூக்கி உட்கார வச்சிருவாங்களாம். நேரம் போக போக அந்த விக்டிம்ஸ் அதிகப்படியான வலி அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரத்துல அவங்க ரொம்ப நேரம் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா வெயிட்டுக்கு அவங்க உடம்புல 2 பக்கட்டும் பெரிய பெரிய கல்ல கட்டி விட்டுருவாங்களாம். இறுதியா அந்த விக்டிம்ஸ் வலி தாங்க முடியாம இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 16ல நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் டேரிங் அண்ட் ஃபெதரிங். ரொம்பவே சூடா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தார விக்டிம்ஸ் மேல ஊத்தி விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க மேல பறவைகளோட ரெக்கைகளையும் கொட்டிடுவாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தார் சூடாறுனதும் அந்த பறவைகளோட ரெக்கையும் அவங்க மேல பர்மனண்டா ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெக்கைகளை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கொடுமையான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஏற்படுற அதிர்ச்சினாலையும் வலினாலையுமே பாதி பேர் இறந்து போயிருவாங்களாம். இதுல பொழைச்ச சில பேரும் அந்த நெருப்பு காயங்களோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் அந்த விக்டிம்ஸ் அசிங்கப்படுத்துற நோக்கத்துல பப்ளிக்கோட பார்வையில தான் இந்த தண்டனை கொடுக்கப்படுமா. அடுத்ததா நம்பர் 15ல இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் தி ஆம்புடேஷன். விக்டிம்ஸ உயிரோட வச்சு எந்த ஒரு அனஸ்தியாவும் கொடுக்காம கை, கால்கள், விரல்கள், மூக்கு, காது அப்படின்னு இதுல ஏதாச்சும் ஒண்ண உயிரோட இருக்கும் போதே வெட்டிடுவாங்களாம். தென் ரத்த போக்க சரி பண்றதுக்காக ஒரு கம்பிய நல்லா சூடு பண்ணி அந்த வெட்டப்பட்ட இடத்துலயே வச்சிருவாங்களாம். பொதுவா இது போன்ற தண்டனைகளை திருடர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. நம்பர் 14ல நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் பேம்பு டார்ச்சர். மற்ற டார்ச்சர்ஸ் மாதிரி இல்லாம இது ரொம்பவே ஸ்லோவான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல விக்டிம்ஸ் கட்டப்பட்டு வளர்ந்துகிட்டு வர பேம்பூஸ் மேல வைக்கப்படுவாங்களாம். இந்த பேம்புவோட தன்மையை இது மத்த செடிகள் மாதிரி இல்லாம ரொம்பவே சீக்கிரமா வளர்ந்துருமா. கரெக்டா சொல்லணும்னா 2.5 சென்டிமீட்டர், அதாவது 1 இன்ச் அளவுக்கு வெறும் 1 மணி நேரத்திலேயே வளர்ந்துருமா. இதனால அந்த ஷார்ப்பான எட்ஜ்லாம் விக்டிம்ஸ் மேல கொஞ்சம் கொஞ்சமா குத்தி அவங்க உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்கும். இதுல விக்டிம்ஸ் 2 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் கூட அந்த பேம்பு குத்தப்பட்ட நிலைமையிலேயே உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வலிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இறந்து போவாங்களாம். அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் கூட அவங்களோட உடம்பு கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்குமா. நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறதுதான் ராட் டார்ச்சர். இதுல விக்டிம்ஸ ஒரு டேபிள் மேல கட்டி போட்டுட்டு அவங்களோட வயிற்றுக்கு மேல ஒரு மெட்டல் பக்கெட்டை வச்சு அதுக்குள்ள ஒரு எலியையும் உள்ள போட்டுருவாங்களாம். இப்போ வெளியே இருந்து அந்த பக்கெட்டுக்கு பக்கத்துல நெருப்பு பத்தி விட ஆரம்பிப்பாங்களாம். அப்போ அதுக்குள்ள இருக்கிற எலி சூடு தாங்க முடியாம போகிறதுக்கு வேற வழியும் தெரியாம விக்டிம்ஸோட உடம்புக்குள்ள ஓட்ட போட்டு உள்ள போக ஆரம்பிக்குமா. அது அப்படி போகும்போது அது போற வழியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் பிச்சு போட்டுட்டு உடம்ப விட்டு வெளியே போயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் பிரேக்கிங் வீல்.
இந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்டிம்ஸோட எலும்புகளை ஒரு இரும்பு கம்பியாலேயோ அல்லது ஒரு சுத்திய வச்சோ அடிச்சு உடைச்சு அவங்கள இந்த மாதிரி சக்கரத்துல வச்சு கட்டிடுவாங்களாம். தென் அவங்கள பப்ளிக் அதிகமா போகிற பாதையில வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இவங்களுக்கு இறக்கம் காட்டணும் அப்படின்னு தண்டனை கொடுத்தவர் நினைச்சாருன்னா இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கடுமையான வழியில இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக கருணை கொலைய பரிசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் 11ஆவதா நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் ஃப்ளேயிங். ஒரு ஷார்ப்பான கத்திய வச்சு விக்டிம்ஸோட முகத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க உடம்பு ஃபுல்லா இருக்கிற எல்லா தோலையும் கம்ப்ளீட்டா உரிச்சு எடுத்துருவாங்களாம். இந்த தண்டனையை கொடுக்கும்போது பாதியிலேயே நிறைய பேர் இறந்து போயிருவாங்களாம். என்னதான் அவங்க இறந்தாலும் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தண்டனைய அவங்களோட எதிரிகளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காகவும் பழி வாங்குறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம 10ஆவதா பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் சேவிங் இன் ஹாஃப். லிட்ரலி ஒரு மனுஷனை உயிரோட வச்சு ஒரு பெரிய ரம்பத்தால பாதியா வெட்டுறது. இதுல மொத்தம் 2 டைப் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் தலைப்பகுதியில இருந்து வெட்ட ஆரம்பிக்கிறது. இதுல 2ஆவதா இருக்கிற டைப் தான் ரொம்பவே மோசமானது. இந்த செகண்ட் டைப்ல தான் விக்டிம்ஸ தலைகீழ கட்டி போட்டு அவங்கள கீழே இருந்து வெட்ட ஆரம்பிப்பாங்களாம். அதுவும் அவங்க சீக்கிரமா இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஸ்லோவா தான் வெட்டுவாங்களாம். நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் அயன் மைடன். இதுல விக்டிம்ஸ அந்த அயன் மைடனுக்குள்ள போட்டு அதுல உள்ள கதவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிப்பாங்களாம். அந்த கதவுகள்லயும் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கிற கம்பிகள் இருக்குமா. அது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மூடும்போது விக்டிம்ஸோட உடம்புக்குள்ள குத்தி கிழிக்கும். இதுலயும் அவங்க சீக்கிரமா இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் மாதிரி முக்கியமான பகுதிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த கம்பி குத்தாத மாதிரி இதை டிசைன் பண்ணிருப்பாங்களாம். இதனாலேயே விக்டிம்ஸ் சீக்கிரமா சாகாம நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான வலியை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் இறந்து போவாங்களாம். நம்ம லிஸ்ட்ல நம்ம 8ஆவதா பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் தி பாயிலிங் அலைவ். பேரில் இருக்கிறது மாதிரியே விக்டிம்ஸ உயிரோடவே பாயில் பண்ணுவாங்களாம். வாட்டர், ஆயில், தார் போன்றவற்றை ஒரு பெரிய சட்டிக்குள்ள போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ள பிரிசனர்ஸ 1 by 1 போடுவாங்களாம். அப்படி அதுக்குள்ள விழுந்தவங்க மேக்சிமம் 1 நிமிஷத்துக்கு மேலையும் வலி தாங்க முடியாம அலறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஸ்கின், மசில், ஆர்கன் அப்படின்னு லேயர் பை லேயரா குக் ஆகி இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது தான் தி பியர் ஆஃப் ஆங்குவிஷ். பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற இந்த டூலை வச்சு விக்டிம்ஸோட மவுத் ஆர் வச்சு இதுல இருக்கிற ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதுவும் ரொம்ப ஸ்லோவா பெருசாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல இது எக்ஸ்பேண்ட் ஆக முடியாம விக்டிம்ஸோட உடம்பு பிச்சுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நடந்ததுக்கு அப்புறமாவும் விக்டிம்ஸ் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வேற வேற இடத்துல வச்சு இதே ப்ராசஸ திரும்பி திரும்பி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது அவங்க விக்டிம்ஸோட வாயில வச்சு பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட பற்கள் எல்லாத்தையும் உடைச்சிருவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களோட நாக்க பாதியா வெட்டிட்டு தான் இந்த ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது தான் ஸ்கேப்சம். இந்த பனிஷ்மெண்ட்ல விக்டிம்ஸ்க்கு பாலையும் தேனையும் கலந்து அவங்கள கட்டி வச்சு அவங்க வயிறு வெடிக்கிற அளவுக்கு அவங்க வாயில இதை ஊத்தி விட்டுருவாங்களாம். தென் அவங்கள அவங்களோட கை, கால், தலை மட்டும் தெரியற மாதிரி ஒரு போட்ல கட்டி வச்சு அனுப்பிடுவாங்களாம். இதுல ஒன்னும் அந்த அளவுக்கு ப்ரூட்டலா எதுவும் தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க அந்த மாதிரி கட்டி வச்சு அனுப்புனதும் அவங்க வயிற்றுல இருக்கிற தேனும் பாலும் அங்க சுத்தி இருக்கிற பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நேரம் அங்க இருக்கிற பூச்சிகள் இவங்களோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா அவங்க உடம்பு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல வார்ம்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயும் அங்க சாப்பிட வர சில பூச்சிகள் அவங்களோட கண், காது, மூக்கு போன்ற இடத்துல முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். இதுல விக்டிம்ஸ் மேக்சிமமா 2 வாரங்கள் வரையும் கூட உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் க்ரூசிஃபிக்ஷன்.
ஒன் ஆஃப் தி ப்ரூட்டல் எக்ஸிகியூஷன் அப்படின்னு இத சொல்லலாம். இது பொதுவா ஆன்சியன் டைம் பீரியட்ல தான் அதிகமா நடத்தப்பட்டிருக்கு. இதுல விக்டிம்ஸ ஒரு பெரிய உட்டன் கிராஸ்ல வச்சு ஆணிகளை அவங்க மேல அடிச்சு பப்ளிக் பார்வையில வச்சிருவாங்களாம். அதிகப்படியான வலி, பசிமயக்கம், ரத்தப்போக்கு அப்படின்னு பல வேதனைகள் அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் விக்டிம்ஸ் இறந்து போவாங்களாம். இதுலயும் அவங்க 6 மணி நேரத்துல இருந்து 4 நாள் வரைக்கும் கூட உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பனிஷ்மெண்ட் தான் பிரேசன் புல். பாக்குறதுக்கு ஒரு காளமாடு ஷேப்ல இருக்கிற ஒரு மெட்டல் ஸ்டாச்சுக்குள்ள விக்டிம்ஸ போட்டு கீழே நெருப்ப பத்தி விட்டுருவாங்களாம். அந்த ஸ்டாச்சுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் அதிகமாகும். அப்போ அந்த விக்டிம்ஸ் வலி தாங்காம கத்த ஆரம்பிக்கும் போது அவங்க கத்துற சத்தம் எக்கோ அடிச்சு அங்க இருக்கிற பைப்ஸ் வழியா வெளியே ஏதோ மாடு கத்துற சவுண்ட் மாதிரி கேக்குமா. தென் அவங்க உடம்பு கம்ப்ளீட்டா எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாச்சுவை திரும்பி பாலிஷ் பண்ணி அதோட நெக்ஸ்ட் கஸ்டமர் வர வரைக்கும் அதை ஷோகேஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இதுலயும் விக்டிம்ஸ் 10 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கூட உயிருக்கு போராடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல நம்ம டாப் 3 பொசிஷன்ல இருக்கிற பனிஷ்மெண்ட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம லிஸ்ட்ல டாப் 3 பொசிஷன்ல இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் தி இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான தண்டனை. இதுல ஒரு பெரிய மரக்கட்டைய ஷார்ப்பாக்கி அதுல விக்டிம்ஸோட பாடிய மாறு வச்சு விக்டிம்ஸ் கீழே விழுவாம இருக்கிறதுக்காக கயிறு அவங்க உடம்புல கட்டி அந்த ஷார்ப்பான எட்ஜ்ல உட்கார வச்சிருவாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அது அவங்க உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சதும் அந்த கயிறை ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள போய் விக்டிம்ஸோட மவுத் ஆர் ஷோல்டர் வழியா வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயும் விக்டிம்ஸ் ரொம்ப நேரம் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரக்கட்டையோட ஷார்ப்பை கொஞ்சம் எடுத்து விட்டுருவாங்களாம். சாலிடா 8 மணி நேரத்துல இருந்து 3 நாள் வரைக்கும் கூட விக்டிம்ஸ் இதுல உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா டாப் 2 பொசிஷன்ல இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் லிங்சி டெத் பை 1000 கட்ஸ். பப்ளிக்ல விக்டிம்ஸ நியூடா கட்டி போட்டு எல்லார் முன்னாடியும் அவங்க உடம்புக்குள்ளா கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிப்பாங்களாம். ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன பார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்ம்ஸ், செஸ்ட், சீக்ஸ் அப்படின்னு அங்க இருக்கிற சதை பகுதிகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாங்க. தென் அவங்க உடம்பு ஃபுல்லா 100க்கும் மேற்பட்ட இடத்துல வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் அவங்க வழியில அவ்வளோ கத்துனாலும் அவங்கள சுத்தி அவ்வளோ பேர் இருந்தாலும் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியா விக்டிம்ஸ்க்கு அன்பளிப்பா அவங்க இதயத்துல குத்தி அவங்கள கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல டாப் 1 பொசிஷன்ல இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் பிளட் ஈகிள். ஒன் ஆஃப் தி ப்ரூட்டல் பனிஷ்மெண்ட்னா அது இதை தான் சொல்லணும். இதுல விக்டிம்ஸோட முதுக ஓபன் பண்ணி அவங்களோட ரிப்ஸ் எலும்புகளை ஒண்ணா உடைக்க ஆரம்பிப்பாங்களாம். இந்த ப்ராசஸ் அப்போ விக்டிம்ஸ்க்கு இன்னும் அதிகமான வலியை தரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெட்டின இடத்துல எல்லாத்துலயும் உப்பை கொட்டுவாங்களாம். தென் அவங்க எல்லா ரிப்ஸ் எலும்புகளையும் உடைச்சதுக்கு அப்புறமா அவங்களோட லங்ஸ கையாலேயே புடுங்கி எடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களோட கைகளையும் அந்த ரிப்ஸ் எலும்புகளையும் ஒரு கழுகு ஷேப்ல கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். பழி வாங்கறதுக்காகவும் அவங்களோட எதிரிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, I am your running version. Peace.